நாடறிந்த நாவலர், பார்ப்போற்றும் பாவலர், சொல்முரசு வித்தகர், மொழிப்புலமை வேந்தர், சொற்களை திறம்பட கையாளும் சொல்லின் வேந்தர், தரணியெங்கும் சுழன்று மார்க்கம் பேசும் மார்க்க அறிஞர், தன் வார்த்தைகளால் அனைவரையும் கட்டிப்போடும் வல்லமையாளர், திண்டுக்கல் ஈன்றெடுத்த மண்ணின் மைந்தர், சேலத்து நூருல் இஸ்லாம் கொடுத்து வைத்த நல்லாசிரியர், எங்கள் நூரைன்களின் உள்ளத்திலும் உணர்விலும் நீக்கமர நிறைந்திருக்கும் நாயகர், அன்னூர் இஸ்லாமிய கல்லூரியின் அனைத்து நிகழ்விலும் அங்கம் வகிக்கும் எங்கள் கல்லூரியின் கல்விக்குழு உறுப்பினருமான எங்கள் வழிகாட்டி மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் அபுதாஹிர் பாக்கவி ஃபாசில் ஹஸ்ரத் அவர்களுக்கு, எங்கள் மதரசாவின் நிர்வாக உறுப்பினரான மௌலானா மௌலவி ஏ முஹம்மது சிராஜுத்தீன் பிலாலி ஹஸ்ரத் அவர்கள் சால்வை அணிவித்தும் நூரைன் உலமா பேரவை சார்பாக நினைவு பரிசு வழங்கியும் கௌரவிப்பார்கள். அன்போடு அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات وقال النبي صلى الله عليه وسلم أهل القرآن أهل الله وخاصته أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தாபஈன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. சிறப்பான இந்த நிகழ்வின் தலைவர், கண்ணியத்திற்குரிய இக்கல்லூரியின் முதல்வர் ஹசரத் கிபிலா அவர்களுக்கும், எனக்கு பின்னால் மிக அற்புதமாக உரை நிகழ்த்த இருக்கிற ஜாமியா அல் பாக்கியாத்து சாலிஹாத் அரபு கல்லூரியினுடைய தகுதிமிக்க முதல்வரும் மஜ்லிஸுல் மதாரிஸில் அரபியாவினுடைய தகுதிமிக்க தலைவரும், இதையெல்லாம் தாண்டி எங்களை எல்லாம் உருவாக்கி அழகு பார்த்து கொண்டிருக்கிற எங்களது ஆசிரிய பெருந்தகை, அல்லாஹ் ஹஸரத் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைந்த வளத்தையும் தந்திடுவானாக. இதைப்போல என்னுடைய ஆசிரியர் என் கண்ணிலே படுகிறார்கள். அவர் எப்பொழுதுமே மறைந்தே வாழ்பவர். மக்தூமியா அரபு கல்லூரியினுடைய தகுதிமிக்க பேராசிரியர், ஆத்தூர் மண்ணின் மைந்தர் வலியுல்லா யூசுஃபி ஹசரத் அவர்களுக்கும், சேலம் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற முஹம்மது சாதிக் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியிலே ஆண்டறிக்கை வாசித்து அழகான செய்திகளை தந்த கல்லூரியினுடைய செயலாளர் கண்ணியத்திற்குரிய முஹம்மது யாசீன் ஜமாலி ஹசரத் அவர்களுக்கும், தமிழகத்திலேயே மிக பெரும் கல்லூரியாம் ஜமால் முஹம்மது காலேஜினுடைய தகுதிமிக்க தாளாளர் செயலாளர்
கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரித்தான டாக்டர் ஏகே ஹாஜா நஜ்முத்தீன் சாஹிப் அவர்களுக்கும், மதுரையிலிருந்து எப்பொழுதெல்லாம் இந்த கல்லூரிக்கு அழைப்பு வருகிறதோ, கல்லூரி அழைக்கிற போதெல்லாம் வருகை தருகிற கண்ணியத்திற்குரிய நாஃபியுல் உலூம் அரபுக் கல்லூரியினுடைய தகுதிமிக்க முதல்வர் முஹம்மது முஸ்தபா ஹசரத் அவர்களுக்கும், மக்தூமியா அரபுக் கல்லூரியினுடைய முதல்வர் முஹம்மது இல்யாஸ் ஹசரத் அவர்களுக்கும், இதே போல எங்களது பாசத்திற்குரிய நண்பர் கல்வி கமிட்டியினுடைய உறுப்பினர் முஹம்மது இஸ்மாயில் தாவூதி ஹசரத் அவர்களுக்கும், இங்கே நிறைய உறவுகள் வருகை தந்திருக்கிறீர்கள். எல்லோருக்கும் முத்தாய்ப்பாய் எங்களது சிறந்த உறவான பெரிய தம்பி என்று அழைக்கப்படுகிற கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முரித்தான நசீருத்தீன் ஹாஜி அவர்களுக்கும், வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், பட்டம் வாங்குகிற உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் என்றால் எனக்கு மட்டும் 2 சந்தோஷம். காரணம், எங்களது பிள்ளை பட்டம் பெறுகிறார். ஆக்கில் அவரோடு சேர்ந்து பட்டம் பெறுகிற எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்பூலான கல்வியை தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இரு கல்வியும் இங்கு கொடுக்கப்பட்டாலும் மார்க்க கல்வி நிறைவாக வழங்கப்படுகிறது. அவர் எம்ஏ படிச்சிருக்கலாம், பிஏ படிச்சிருக்கலாம், பிகாம் படிச்சிருக்கலாம். ஆனபோதிலும் குர்ஆன், இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அல் குர்ஆன் அதுதான். குர்ஆனை பற்றி சொல்வதாக இருந்தால் சாதாரண ஆள் பேசுறதும் பேச்சு தான், கலெக்டர் பேசுறதும் பேச்சு தான், முதல்வர் பேசுறதும் பேச்சு தான். எல்லா பேச்சும் ஒன்றாக முடியாது. மன்னனின் பேச்சு கலாமுல் முலூக்கி முலூக்குல் கலாம் என்று சொல்லுவார்கள். மன்னன் பேசினா அது பேப்பரில் வரும், மீடியாவில் வரும். ஆனால் மன்னாதி மன்னன், சக்கரவர்த்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கலாமை கற்று நீங்கள் பட்டம் பெறுகிறீர்கள். இந்த கலாம் எப்படிப்பட்ட கலாம் தெரியுமா? குர்ஆன் கடல் போன்றது. அன்புக்குரியவர்களே, இந்த கடலை பல்வேறு விதமாக பார்க்க முடியும். கடலிலே ஜாலியாக பயணித்தவர்களும் உண்டு. பிக்னிக் போவாங்க ஒரு 3 நாள். கடலிலே மீன் பிடிப்பவர்களும் உண்டு, கடலிலே சுறாக்களை பிடிப்பவர்களும் உண்டு, கடலிலே மூழ்கி முத்தெடுப்பவர்களும் உண்டு. இந்த குர்ஆன் என்ற கடல், இந்த கடலிலே வெறுமனே பார்த்து குர்ஆனை ஓதுபவர்களும் உண்டு. குர்ஆனிலே உள்ளே நுழைந்து அதன் மானாக்களை விளங்குபவர்களும் உண்டு. மூழ்கி முத்தெடுக்கிற சூஃபி ஞானிகளும் உண்டு. அபூபக்கர் ரலியல்லாஹு ஓதிய அதே குர்ஆனைத்தான் நாமும் ஓதுகிறோம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஓதிய அதே குர்ஆனைத்தான் நாமும் ஓதுகிறோம். அவர்கள் பெற்றது, நாம் பெற்றது. கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். இரண்டும் ஒன்றல்ல. கடல் போன்ற குர்ஆனுக்குள்ளே எல்லாம் இருக்கிறது. யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு கிடைக்கிறது. நீங்கள் பட்டம் பெற்று செல்லுகிறீர்கள், குர்ஆனை பெற்று செல்லுகிறீர்கள். காலம் உள்ளவரை குர்ஆனுக்குள் மூழ்கி முத்தெடுப்பவர்களாய் மாற வேண்டும். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை உங்களுக்கு நல்க வேண்டும். ஒரு கிராமவாசி எவ்வளவு மூழ்கினார்?
வரலாறு பேசுகிறது. பெருமானாரிடத்தில் அந்த கிராமவாசி வருகிறார், குர்ஆனுக்குள் மூழ்கி முத்தெடுத்தவர் வருகிறார். ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்கிறார், இந்த குர்ஆன் அரபியில் தானே இறங்கியது, நாங்கள் பேசுகிற அரபியில் தானே இறங்கி இருக்கிறது? ஆம் பிலிசானின் அரபியின் முபீன், நீங்கள் பேசுகிற அரபியில் தான் இது இறங்கியிருக்கு. அப்படியானால் நாங்கள் பேசுகிற 4 வார்த்தை குர்ஆனுக்குள் இல்லை, வேறு விதமாக இருக்கிறது. இப்போ குர்ஆனுக்குள்ள எத்தனை வாசகம் எத்தனை வார்த்தை இருக்கோ அதில் 4 வார்த்தை நாங்கள் பேசும் வார்த்தை குர்ஆனுக்குள் இல்லை. இப்போ எவ்வளவு தூரம் அவர் மூழ்கி இருக்கணும்? பெருமானார் அது என்னன்னு கேட்டாங்க. ஒருவரை கிண்டல் செய்வதற்கு எம்சஹு தம்சஹு என்று சொல்லுவார்கள், ஆனால் குர்ஆனிலே யஸ்தஹ்ஸிஉ என்று இருக்கிறது. நாங்கள் பயன்படுத்துகிற வார்த்தையே இல்லை. இது சிங்கம் என்பதற்கு குர்ஆனிலே நாங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை அசத் என்போம், லைஸ் என்போம், கலன்பர் என்போம், சிம்சிம் என்போம். ஆனால் குர்ஆனிலே கஸ்வரா என்று இருக்கிறது, நாங்கள் பயன்படுத்தாத வார்த்தை. பெரிது என்பதை காட்டுவதற்கு நாங்கள் கபீர் என்போம், அல்லாஹு அக்பர் என்போம். ஆனால் குர்ஆனிலே குப்பார் என்று இருக்கிறது, நாங்கள் பயன்படுத்தாத வார்த்தை. ஆச்சரியம் என்பதை காட்டுவதற்கு அரபுகள் நாங்கள் அஜீப் என்று சொல்லுவோம், ஆச்சரியமானது என்று. ஆனால் குர்ஆனிலே உஜாப் என்று இருக்கிறது, நாங்கள் பயன்படுத்தாத 4 வார்த்தை குர்ஆனுக்குள் இருக்கிறது. நபியே நாயகமே. பெருமானார் ஒன்றும் பேசல, அந்த கிராமவாசி அப்படி உட்கார்ந்துருக்கிறாரு. பெருமானாரிடத்திலே மற்றவர்கள் வருகிறார்கள் போகிறார்கள். இன்னொரு கிராமவாசி வந்தார். நாயகமே, ஹுனைன் போர்க்களத்திலே இறைவன் கொடுத்த கனிமத் பொருளை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்கிறார். பெருமானார் ஒன்றும் பேசலை. நம்மூர் கிராமவாசி மாதிரி பொறுமையானவர்கள் அல்ல அரபுகள். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. அந்த கிராமவாசி ரசூலுல்லாஹ்வை பார்த்தாரு, அந்த கனிமத்து கேட்டனே அது வேணும்னாரு. பெருமானார் ஒன்றும் பேசலை. இன்னொரு 10 நிமிஷத்தில் உங்கள் அத்தா வீட்டு காசை கேட்கல, நான் போருக்கு போயிட்டு ஜெயிச்சு வந்தோமா இல்லையா, அந்த காசு வேணும். பெருமானார் பேசாமல் உட்காந்துருக்காங்க. அப்போ தான் அவர் சொன்னார், அத்தஸ்தஹுசி உபி யா இப்ன கஸ்வரத்தில் அரப் அன்த குப்பாரி ஃபஇன்னஹு லஷைஉன் உஜாப். எந்த 4 வார்த்தை இல்லைன்னு சொன்னாரோ அதை இவர் சொல்லிட்டு இருக்கிறார். அத்தஸ்தஹுசி உபி, என்ன கிண்டல் செய்கிறீரா? யா இப்ன கஸ்வரத்தில் அரப், அரபு சிங்கத்தின் மகனே, வயசில் என்னோட நீ பெரிய ஆளா? அந்த குப்பாரி, உம்மை போன்ற நபி இப்படி செய்வது லஷைஉன் உஜாப், ஆச்சரியமான செய்தி. கேள்வி கேட்க வந்தவருக்கு தலையை சுத்திருச்சு. அவரின் ஆய்வு எவ்வளவு அழகாக இருந்தது என்பதை பார்க்க வேண்டும். அப்ப நாம் படித்திருக்கிற இந்த குர்ஆன், நீங்கள் கற்றிருக்கிற இந்த கலை குர்ஆன், எவ்வளவு எடுத்தாலும் எடுக்கலாம். பாத்திரத்தை கொண்டு போற ஆளின் சைஸை பொறுத்து தான் இருக்கு. குர்ஆன பெரிய பாத்திரத்தை கொண்டு போய் குர்ஆனை எடுத்தவர்கள் எத்தனை பேர் நம்மில இருக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சில பேர் லேசா ஒரு சுட்டியை தூக்கிட்டு போனால் இருக்கு, குடத்தை தூக்கிட்டு போனால் இருக்கு இல்லையா? குர்ஆனை முழுமையாக எடுத்து பயன்பெற்றவர்கள் சபையில் எத்தனை பேர் இருக்கிறோம்? எவ்வளவு கேட்டாலும் நான் தருகிறேன் என்கிறது அல் குர்ஆன். இதை நீங்கள் படித்திருக்கிறீர்கள் என்பதை முதலில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் என்ன தெரியுமா? நீங்கள் படித்த குர்ஆன் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தவன். கற்றுக்கொண்டவர்கள் ரசூலுல்லாஹ். குர்ஆனை பெற்றதால் அவர்கள் சய்யிதுல் கௌனைன், இமாமுல் ஜின்னி வல் இன்ஸ். உலகத்தில் வேற யாரும் அப்படி இருக்க முடியாது இல்லையா? எம்ஏ படிச்சுட்டு போய் ஜின்களுக்கு பாடம் நடத்த முடியுமா? நான் எம்பிஏ படிச்சுட்டு போய் ஜின்களுக்கெல்லாம் பாடம் நடத்த போறேன்னு உட்காந்தா 10 நிமிஷத்தில் கபரஸ்தானுக்குள்ள போயிடுவார். 10 நிமிஷம். கற்றுக் கொடுத்தவன் அல்லாஹ், கற்றுக்கொண்டவர்கள் ரசூல். அன்றிலிருந்து இன்று வரை 1400 ஆண்டுகளாக இதை கற்றவர்கள் தான் சய்யிதுல் கௌம். இமாமத்துக்கு போய் நின்ன உடனே யாரை முன்னாடி விடுவாங்க? ஹாஃபிதுல் குர்ஆன் வந்திருக்கிறாங்களா? குர்ஆன் நிறைய படித்தவங்க வந்திருக்கிறாங்களா? குர்ஆன் தெரிஞ்சவங்க வந்திருக்கிறாங்களா? நீங்கள் தொலை வைங்க. 1400 ஆண்டுகளாக குர்ஆனை பெற்றதால் சமூகத்தின் தலைவர்களாய் நீங்கள் மாறியிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணம்
குர்ஆனும் பெருமானாரும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஃபிக்ஹும் தான் என்பதை நீங்கள் வாழ்க்கையில் மறந்துவிடக்கூடாது. உலகத்திலேயே நடமாடும் மோஜிசா எது இருக்கிறது? குர்ஆன் தானே. உலகத்தில் இருக்க எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதம் காட்டினான், அற்புதம் கொடுத்தான். ஆனால் அந்த அற்புதத்திலேயே பார்க்கும் அற்புதமாய் அல்லாஹ் குர்ஆனை தானே வைத்திருக்கிறான். அந்த குர்ஆனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உலகத்தின் அதிசயம், அற்புதம். இது முழுவதும் எல்லா துறைகளையும் உள்ளடக்கிய அல் குர்ஆனை. இதில் என்ன அதிசயம் தெரியுமா? எந்த துறை சார்ந்தவர் போனாலும் அதற்குள் இருந்து எடுக்கலாம். ஒரு இலக்கியவாதி போனால் குர்ஆனுக்குள் இல்லாத இலக்கியம் இல்லை, அவர் வெறும் இலக்கியமாக எடுப்பார். ஒரு இலக்கணவாதி போனால், நஹ்வி போனால் குர்ஆனுக்குள்ள இருந்து வெறும் இலக்கணமாக எடுப்பார். ஒரு முஃபஸ்ஸிர் குர்ஆனுக்குள்ளே போய் நுழைஞ்சா வெறும் தஃப்சீரா எடுப்பார். ஒரு முஹத்திஸ் குர்ஆனுக்குள் நுழைந்தால் ஹதீஸா எடுப்பார். ஒரு மருத்துவர் குர்ஆனுக்குள் நுழைந்தால் மருத்துவமாய் எடுக்கலாம். ஒரு ஆன்மீகவாதி நுழைந்தால் ஆன்மீகமாக எடுக்கலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா கலைகளையும் உள்ளடக்கிய மாலிக்யூல். இந்த அதிசய குர்ஆனை நீங்கள் பெற்றுவிட்டு சமூகத்திற்கு செல்கிறீர்கள். கொடைகளில் பெரும் கொடை எது தெரியுமா? இறைவன் கொடுத்த கொடைகளிலேயே பெரும் கொடை. வெயில் காலத்தில் தலைக்கு மேலே பிடிக்கிற கொடையா? கொடைகளிலேயே பெருங்கொடை. சில பேர் கொடை கொடுக்குற விதம் ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வர வச்சு கொடுப்பாங்க, இன்னொன்று தேடி போய் கொடுப்பாங்க. இது எல்லா கொடைகளுமே இப்படித்தான். கிணறு வர வைத்து கொடுக்கும், ஆறு தேடி போய் கொடுக்கும். கிணறுக்கு போய் தான் தண்ணி எடுக்கணும், ஆறு அப்படி அல்ல. தானே சென்று தாகமுள்ள வேர்களை தானே சென்று வேருக்கு தண்ணீர் கொடுத்து வரவழைக்கும், உருவாக்கும். காபத்துல்லா வரவழைத்து லட்சமாய் கொடுக்கும். உலகத்தில் இருக்க எல்லாரும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி வர வச்சு 1க்கு 1 லட்சமாய் கொடுக்கும். வர வைத்து கொடுப்பது ஒன்று, தேடி சென்று கொடுப்பது ஒன்று. இந்த குர்ஆன் தேடி சென்று கொடுக்கும் கொடை, தேடி சென்று கொடுக்கும். எந்த வீடாக இருந்தாலும், இஸ்லாமிய வீடுகள் அல்ல, எந்த வீடுகளாக இருந்தாலும் உள்ளே குர்ஆன் செல்லுகிறது, ஹிதாயத்தை தருகிறது. நீங்கள் இந்த பெரும் கொடையை மனதிலே சுமந்து கொடையாளியாய், கொடுக்கும் உள்ளம் கொண்டவர்களாய், குர்ஆனை போன்று வழிகாட்டியாய் நீங்கள் செல்ல வேண்டும். அதுதான் குர்ஆன் கற்றுத்தருகிற பாடம். குர்ஆன் ஒரு சூரியன். ஏனென்றால் இந்த சமுதாயம் பொதுவாகவே சூரியனையே சுற்றி வருகிற சமூகம் இல்லையா? நீங்கள் வேற எங்கேயாவது போயிடக்கூடாது. சூரியன் உதிக்கிறது என்றால் அங்கே இருள் அகழ்கிறது என்று பொருள். அது மட்டுமல்ல, வெளிச்சம் இருந்தால்தான் விரிச்சம் கிடைக்கும். வெளிச்சம் இல்லை என்றால் விரிச்சம் இல்லை, இருள் இருக்கும், இயலாமை இருக்கும், எல்லாம் இருக்கும். அத்தனையும் போக்கும் ஆற்றல் வெளிச்சத்திற்கு இருக்கிறது. நீங்கள் சூரியனை மனதிலே சுமந்து சமூகத்திற்கு செல்லுகிறீர்கள். இருண்ட இல்லங்களில் வெளிச்சத்தை ஊட்ட வேண்டிய பொறுப்பு, இருண்ட சமூகத்தில் வெளிச்சம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது. சிறு குழந்தையும் உள்ளத்திற்குள் குர்ஆன் வந்ததால் எவ்வளவு வெளிச்சம் தந்தது தெரியுமா? 9 வயது சிறுவன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபின் சபைக்கு செல்லுகிறார். ஹஜ்ஜாஜ் யார்? சாதாரண ஆளா? நம்மாளுக்கு நிகரான ஆள். நம்மாள் என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமமான ஆள், கண்டதையும் துணிவாக செய்கிற ஆள், அடுத்தவர்களின் இயலாமையை பயன்படுத்தி குளிர்காய்கிற மனிதர். அந்த ஹஜ்ஜாஜிட்ட போய் உட்காந்து இந்த சின்ன பையன், 9 வயசு பையன், அத்தத்தகிதுன மசானி அல்ல அல்லக்கும் தஹ்லுதூன். என்ன ஹஜ்ஜாஜ், இந்த அரண்மனையிலே, இந்த அரியணையிலே நிரந்தரமாக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டீரோ? உங்கள் தாதா இங்கே தான் இருந்தார், இப்போ கபரஸ்தானுக்கு போயிட்டார். உங்கள் அப்பா இங்கே தான் இருந்தார், போயிட்டார். கொஞ்ச நாளில் நீயும் போயிடுவ. 9 வயது சிறுவனுக்கு இவ்வளவு துணிச்சலை கொடுத்தது அல் குர்ஆன். இந்த வெளிச்சம் உள்ளே இருந்தால் தவறுகள் தானாக அகலும். ஹஜ்ஜாஜ் பதறி போயிட்டாரு. தம்பி, ஹஃபில்கல் குர்ஆன். ஹஃபில் என்ன? பாதுகாத்தல்னு அர்த்தம்.
ஹஜ்ஜாஜ் கேட்குறாரு, குர்ஆனை பாதுகாத்து வைத்திருக்கிறாயா? இந்த சின்ன பையன் சொன்னா, அது என்ன அழிஞ்சா போச்சு நான் பாதுகாக்கிறதுக்கு, ஏற்கனவே பாதுகாப்பாக தானே இருக்குன்ட்டான். அஜ்ஜமாத்தில் குர்ஆன், குர்ஆனை ஒன்று சேர்த்து தருகிறாயா? ஏற்கனவே ஒன்னாத்தானே இருக்கு, நான் என்ன சேர்க்கறதுக்குன்ட்டான். அஹக்கம்தில் குர்ஆன், குர்ஆனை வைத்து தீர்ப்பு சொல்லுகிறாயா? ஏற்கனவே தீர்ப்பாத்தானே இருக்கு, நான் என்ன சொல்றதுக்குன்ட்டான். அப்ப இஸ்தல் ஹர்த்தல் குர்ஆன், குர்ஆனை வெளிப்படுத்துகிறாயா? நஊது பில்லாஹ், அது என்ன என் முதுகுக்கு பின்னாலா இருக்கிறது நான் வெளிப்படுத்துவதற்கு, அது வெளிப்படையாத்தானே இருக்குன்ட்டான். ஹஜ்ஜாஜே தோத்து போயிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குர்ஆனுக்கு முன்னால் எல்லோரும் தோற்றுத்தான் தீர வேண்டும். கடைசியில் ஹஜ்ஜாஜ் கேட்டாரு, தம்பி என்னடா சொல்றது, நீயே சொல்ற. அஃபஅவைத்தல் குர்ஆன் என்று கேள் ஹஜ்ஜாஜ். உள்ளம் என்ற பாத்திரத்தில் குர்ஆனை எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறாய், தேக்கி வைத்திருக்கிறாய். இறைவன் குர்ஆனை வைக்க தேர்ந்தெடுத்த இடத்தை பார்த்தாயா ஹஜ்ஜாஜ்? ஒவ்வொரு பொருளையும் வைப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது. செருப்பு வைக்கிறதுக்கு ஒரு இடம், மளிகை ஜாமான் வைக்கிறதுக்கு ஒரு இடம், நகை வைக்கிறதுக்கு ஒரு இடம், பணம் வைக்கிறதுக்கு ஒரு இடம். குர்ஆன் வைக்கிறதுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இடம் தெரியுமா? உள்ளம். இதன் ஆழத்தையும் அளக்க முடியாது, குர்ஆனின் ஆழத்தையும் அளக்க முடியாது. அளக்க முடியாத ஆழம் கொண்ட உள்ளத்தில் எவ்வளவு தேக்கி வைத்திருக்கிறாய் என்று கேள் ஹஜ்ஜாஜ். ஹஜ்ஜாஜ் ஆடி போயிட்டார். தம்பி, குர்ஆன்லேயே பிரம்மாண்டமான வசனம் எது? எல்லாமே பிரம்மாண்டமான வசனம் தானே. பிரம்மாண்டமான வசனம். சின்ன பையன் 9 வயது பையன் சொன்னா, ஆயத்துல் குர்சி ஃபீஹி 50 கலிமா ஃபீ குல்லி கலிமத்தின் 50 பரக்கா. இதில் 50 வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் 50 பரக்கத். இப்படி போயிட்டே இருக்குது. ஹஜ்ஜாஜ் அசந்து போய், தம்பி என்னமோ சொல்கிறாங்களே, சொர்க்கவாசிக சாப்பிடுவாங்க குடிப்பாங்க, ஆனால் பாத்ரூமுக்கு போக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, இதை நம்பவே முடியலையே. குடிக்கிறாங்க சாப்பிட்றாங்க குடிக்கிறாங்கன்னு சொன்னால் அது எங்கே போகும்? அவன் அந்த சின்ன பையன் ஹஜ்ஜாஜை பார்த்து சொன்னான், உங்கள் வீட்டில் வயிற்றுக்குள்ளே வாழ்கிற புள்ள சாப்பிடுது குடிக்குது, ஆனால் என்ன மலஞ்சலமாக கழிக்கிறது என்று விளக்கமளித்த அந்த சிறுவனுக்கு குர்ஆன் என்ற அந்த ஞானம் இருந்தது, அந்த நூறு இருந்தது. ஹஜ்ஜாஜுக்கே அது பிரகாசம் தந்தது. இதைத்தான் பெற்றுக்கொண்டு நீங்கள் சமூகம் செல்கிறீர்கள். அல்லாஹ் படைத்திருக்கிற எந்த பொருளும் ஒரு பயனுக்காக அல்ல. ரப்பு படைத்திருக்கிற எந்த பொருளும், எந்த இபாதத்தும் அதன் நோக்கம் ஒன்று அல்ல. நோம்புன்னு வச்சுக்கோங்களேன், நோன்பு வைக்கிறது இபாதத், அவ்வளோதானே? இல்லை, நோன்பு வைப்பது சில பாவங்களுக்கு கஃபாரா இல்லையா? லிகாருக்கு கஃபாரா என்னன்னா, நோம்பை முறிஞ்சுனா அதுக்கு கஃபாரா என்ன? நோன்பு சில பாவங்களுக்கு கஃபாரா. இச்சையை தணிப்பதற்கு நோன்பு. ஒரு இபாதத் பல பயன்கள். பார்வை ஒன்று பயன் பலது, வாய் ஒன்று பயன் பலது. பேசவும் செய்யலாம், உண்ணவும் செய்யலாம் இல்லையா? இதை போன்றுதான் இந்த குர்ஆன். அதன் நன்மை பலது. பார்த்தால் நன்மை, சிந்தித்தால் நன்மை, கேட்டால் நன்மை, அமர்ந்தால் நன்மை, மனனம் செய்தால் 10 நரகவாதிகளுக்கு சொர்க்கம் கொடுத்து விடலாம். அதன் தொடர்போடு இருந்தால் இப்படி தொட்டது அத்தனைக்கும் நன்மையை தருகிற அற்புத பாக்கியம் பெற்ற அல் குர்ஆனை சுமந்து நீங்கள் செல்கிறீர்கள். இந்த குர்ஆன் மரம் என்றால் மிகை அல்ல. இது ஒரு அதிசய மரம். நீங்கள் படித்திருக்கிற குர்ஆன் ஹதீஸ் வேறு இருந்தால்தான் வேரின் உறுதி மரத்தின் உறுதி இல்லையா? வேர் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்காக மரம் வளரும். இந்த மரத்தின் வேர் ரசூல் வரை போய் முடிகிறது. தாமரப்பாடியிலிருந்து துவங்கி அதன் வேர் உள்ளே சென்று தன் ஆசிரியர் 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 ஆசிரியரின் வழி ஆசிரியராக கடைசியிலே போய் அலிரலி அல்லாவை பிடித்து ரசூலுக்கு செல்லுகிற வேருள்ள ஸ்ட்ராங்கான மரம். அந்த மரத்திலிருந்து நீங்கள் கனியுள்ள பயனுள்ள கனிகளை தர சமூகத்திற்கு செல்ல போகிறீர்கள். நீங்கள் மரங்களை போன்று பணிவோடு பயன் தர வேண்டும். மரங்களை போன்று பணிவோடு பயன் தர வேண்டும். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, பெய்யும் மழைக்கு ஒப்பானவர்கள். மழையின் துளியை எண்ண முடியாது, நீங்கள் படித்திருக்கிற குர்ஆனின் கருத்துக்களை எண்ண முடியாது.
உறங்கிக் கொண்டிருக்கிற பூமியை தட்டி எழுப்பி செடியாக கொடியாக மழை உருவாக்கிவிடும். நீங்களும் இப்படித்தான் இறந்து போன இதயங்களை தட்டி எழுப்பி உருவாக்க வேண்டும். நிறைவாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். இவ்வளவு ஆற்றலையும் சுமந்து கொண்டு நீங்கள் சமூகத்திற்கு செல்லுகிறீர்கள். செல்லுகிற போது எப்பொழுதுமே கொஞ்சம் வேகம் இருக்கும். அந்த நேரத்தில் விவேகத்தோடு பணிவோடு செல்லுங்கள். கனிவுள்ள மரம் என்றைக்கும் பணிவைத்தான் தரும். வெறும் தலைகளை மட்டும் வைத்திருக்கிற மரம்தான் தலை நிமிர்ந்து நிற்கும். அதே நேரத்தில் பழங்களை கொடுக்கிற போது, ஆப்பிளை கொடுக்கிறேன், ஆப்பிள் என்னைக்காவது மேலே போயிருக்க? மாதுளையை கொடுக்கிறேன், மாதுளை மேலே போயிருக்க? பழங்களை தருகிற போது பழங்கள் பணிவோடு தருகிறது. சமூகத்திற்கும் நீங்கள் பணிவோடு செல்ல வேண்டும். இந்த சமூகம் நிம்மதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. டோட்டல் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக சொன்னால் இதை தான் சொல்லணும். உலகத்தில் எங்கும் நிம்மதி இல்லை. நிம்மதியை தேடி ஓடுகிறது. நிம்மதிக்கான மருந்து உங்கள் பாக்கெட்டில் இருக்கிறது. திக்ரிலும் திலாவத்திலும் தான் நிம்மதி இருக்கிறது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். உலகத்திலேயே நிம்மதியாக இருப்பவர்கள் ஆலிம்கள். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்திலேயே நிம்மதியாக இருப்பவர்கள் ஆலிம்கள். ஆலிம்களை போன்ற நிம்மதியானவர்கள் உலகத்தில் இல்லை. அதற்கு காரணம் குர்ஆன். நான் சொல்றது உண்டு. சென்னையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஜியார் இருக்கிறார். பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார், ஹஜ்ரத் நான் பெஷன் நகரில் 3 இடம் வாங்கி போட்டிருக்கிறேன். நான் அண்ணா நகரில் ஒரு 2 இடம் வாங்கி போட்டிருக்கிறேன். நான் 2 சைட் வாங்கி போட்டிருக்கிறேன். அவர் பரமக்குடிக்கார். வந்தாலும் வந்திருக்கலாம் சொல்ல முடியாது. நான் பரமக்குடியில் ஒரு 4 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன். பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார். அப்போ ஆஜியாரை கூப்பிட்டு நான் ஒரு நாள் சொன்னேன், ஆஜியார் அந்த இடமும் உங்களை பார்த்து அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்குது. என்னை பார்த்து இடம் என்ன ஆஜரத்துக்கு சொல்லுச்சு? இடம் என்ன சொல்லுச்சு? இல்லை நான் தான் உங்கள் ராதாவை வாங்கி போட்டிருக்கிறேன், நான் தான் உங்கள் அத்தாவையும் வாங்கி போட்டிருக்கிறேன், கொஞ்ச நாளில் உங்களையும் நான் தான் வாங்கி போடுவேன் அப்படின்னு அந்த இடமும் சொல்லுது. இடத்தால் நிம்மதி இல்லை, காசு மனத்தால் நிம்மதி இல்லை. நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இதை சொல்லி முடித்து விடுகிறேன். நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு இருப்பாங்க. இப்படி குச்சியை ஊண்டிக்கிட்டே போவாங்க. ஏன்னா திரும்பி வர்றதுக்கு பாலைவனத்தில் வழி தெரியணும். ஊண்டிக்கிட்டே போகிறாங்க. போனால் ஒரு இடத்துல டண்டு சத்தம். தோண்டி பார்த்தா ஒரு சின்ன குடம், அது நிறைய தங்க காசு. எப்படி இருக்கும்? நாம இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த காசு என்ன வேலை செய்யும்னு தெரியும். அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம், யா கத்லா உர்ரி கைரி, கொலகார பாவியே என்ன நீ விட்டு எனக்கு வேணாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த வழியை நம்ம மாதிரி சாதா சீதா ஒன்று வந்துச்சு. பார்த்தா தங்க குடம் தங்க காசு. வேகமாக எடுத்தான் அல்ஹம்துலில்லாஹ்னு. அதை இன்னொருத்தன் பார்த்துட்டான். டே மச்சான் நான் பார்த்துட்டேன்னான்னா, நம்ம ஊர் பாஷையில் டே மச்சான் நான் பார்த்துட்டேன்னான்னா, எனக்கு அதில் பங்கு இருக்குன்னா. வேறு வழி இல்லை. தங்க காசை பாதியாக பிரித்தாச்சு. உனக்கு பாதி எனக்கு பாதி வச்சுக்கோ விடு. தங்க காசை ஆளுக்கு பாதியாக பிரித்தாச்சு. பிரித்து முடித்தோன்னு கேட்டால் அந்த குடம்னா, குடம் ஒரு குடம் தான் இருக்குது. அந்த குடம்னா முதல்ல பசியாக இருக்குது, போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. அந்த வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் வாங்க மாட்டேன், நீ போய் வாங்கிட்டு வா. சரிடா நானே போய் வாங்கிட்டு வரேன். சாப்பாடு வாங்க போயிட்டான். அதுக்குள்ளே இவன் மூளை வேலை செஞ்சு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் இருக்கிற குச்சியை ஒடிச்சு கூர்மையாக்கிட்டான். அவன் சாப்பாடை கொண்டு வந்து வச்சான். ஒரே குத்து கீழே குனியும் போது ஆளை காலி பண்ணி, அவன் காசு தங்க குடம், இவன் காசு எல்லாம் ஃபுல்லாக அதை எடுத்துட்டு போகலான்னு நினைக்கும் போது வயிறு சொல்லுது, சாப்பிட்டுட்டு போயிடுறேன். உக்காந்தான், சாப்பிட்டான். சாப்பிட்டோன்னே இவனும் செத்து போயிட்டான். காரணம் வர்ற வழியில் அவன் விஷத்தை கலந்து கொண்டு வந்துட்டான். அப்போ தங்க குடம் தங்க காசு அப்படியே இருக்குது. 2 பேர் செத்து கிடக்கிறான். மாலையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. பார்த்தா எல்லாம் அப்படியே இருக்குது. 2 பேர் செத்து இருக்கிறான். சொன்னாங்களாம், யா கத்லா கொலகார பாவியே, அதுக்குள்ளே 2 பேர்த்த போட்டியா? அதுக்குள்ளையா? காசு வருவதற்கு முன்னால் இருந்த நிம்மதி நம் குடும்பத்திற்குள் பணம் வந்ததற்கு பிறகு வந்ததா? நிம்மதி வந்ததா? சொத்து வந்ததற்கு பிறகு வந்ததா? அன்புக்குரிய இளவல்களே, இந்த மதரசா உங்களை வெறும் கையோடு அனுப்பவில்லை. இந்த உம்மத்திற்கே நிம்மதி கொடுக்கிற மருந்து உங்கள் கையில் கொடுத்து அனுப்பி இருக்கிறது. நிம்மதி மருந்து. அதை கொடுத்து சமூகத்தை நிம்மதிப்படுத்தி சொர்க்கத்தை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் உங்களை எல்லோருக்கும் நமக்கும் தந்திடுவானாக. வாஹ்ரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உஸ்தாத்